இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க ககன், அவருடைய கெஸ்ட் ஹவுஸ்க்கு அன்னைக்கு நீங்க எதுக்காக போனீங்க? அது என்னோட பர்சனல் மேடம். நான் போனது உண்மைதான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த ஒரு கிரைமும் பண்ணல. எதிரிகளுக்கு என்ன பர்சனல்ஸ் இருக்க போகுது? இங்க பாருங்க, நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் அது பர்சனல் தான். அதை தாண்டி என்னால எதுவுமே சொல்ல முடியாது. உங்க அப்பா பர்சனல்ங்கிறாரு, உங்க தம்பி பர்சனல்ங்கிறான். இப்போ நீங்களும் அதே சொன்னா எப்படி? சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லைனாலும் சொல்ல வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கு. லுக் மிஸ்டர் ககன், நீங்க சஸ்பெக்டா இருக்கிறதுனால ஏன் பெர்மிஷன் இல்லாம நீங்க சிட்டியை தாண்டி எங்கேயும் வெளியே போக கூடாது. சரியான எவிடன்ஸ் இல்லாததுனால நான் இப்போ கிளம்பி போறேன். பட் ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடைச்சாலும் ரொம்ப வயலண்டா திரும்பி வருவேன். லெட்ஸ் கோ. என்னடா சொல்றாங்க? நீ அவரோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போக வேண்டிய அவசியம் உனக்கு என்னடா வந்துச்சு? அம்மா, அந்த ஏசிபி கிட்ட நான் என்ன சொல்லணும் அதே தான் உங்ககிட்டயும் சொல்றேன். நான் தப்பு பண்ண மாட்டேன், நீங்க நம்பினா மட்டும் போதும். மீரா, மீரா, மீரா நில்லு. பூமி எங்க கூட்டிட்டு வராத. என்னங்க எப்படி சொல்றீங்க? அபூர்வா அண்ணிய பாத்தீங்கல்ல, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவ ஒண்ணும் கஷ்டப்படல, நடிக்கிறா. பூமி இங்க வந்து அவளுக்கு ஆபத்து. உங்களுக்கு ஏதாவது மூளை குழம்பி போச்சா? நம்ம வீட்டு பொண்ணுக்கு என்ன ஆபத்து இருக்க போகுது? கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறதுக்கு நான் இங்க இருக்கேன், அபூர்வா அண்ணியும் இருக்காங்க. மீரா, ஆபத்துன்னு சொல்றேன்ல, சொன்ன கேளு. உங்களுக்கு உண்மையிலேயே மூளை குழம்பிடுச்சுங்க. அப்படி அழுதுகிட்டு இருக்கிற அபூர்வா அண்ணிய பார்த்து உங்களால எப்படி இப்படி பேச முடியுது? உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இப்போ பூமி எங்க இருந்தாலும் அவ சந்தோஷமா இருக்கிறது தானே நமக்கு முக்கியம். ஆமா, அவ காதலிச்சவனுடைய சந்தோஷமா இருக்கா, அங்கேயே இருக்கட்டும், விட்டுரு. மூளை கெடுறதெல்லாம் இல்ல, உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. பூமி யாருன்னு தெரியாததுக்கு முன்னாடி அவ யார் வீட்ல இருந்தா என்னன்னு நம்ம கண்டுக்காம இருந்தோம். இப்போ பூமி நம்ம வீட்டு பொண்ணு. கல்யாணம் ஆகாமலே வேற யார் வீட்லயும் இருந்தா எப்படி ஒத்துக்க முடியும்? இது நம்ம மரியாதைக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். நான் கண்டிப்பா அவளை கூட்டிட்டு வருவேங்க. மீரா, ஒரு நிமிஷம், சொல்றத கேளு. மீரா, மீரா ப்ளீஸ். மீரா, மீரா, உன்னை எப்படி தடுக்கிறது மீரா? உனக்கு சூழ்நிலை புரியல. இப்ப என்ன பண்றது? நீ பரிதாபம் வர்ற மாதிரி லபோதிபோ நடிச்சுக்கிட்டு அழுதா அத நான் அப்படியே நம்பிடுவேன் நினைச்சியாமா? எதுக்கோ ஸ்கெட்ச் போடுறேன்னு புரியுது. போட்டோ முன்னாடி டிராமா பாட்டே கிளப்பிட்ட. ஒரு கோ ஆர்டிஸ்டா நானும் கோஆபரேட் பண்ணனே தவிர உன் அழுகையே நான் நம்பல. பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டே சித்தி. குட். என்னாச்சு பேபி? இதுக்கு மேல என்ன ஆகணும்? பரவாயில்ல, உங்க பொண்ணு பூமி, அவளையே தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுங்க. என்ன தரையில மிதிச்சு கொண்டாடுங்க. சேச்சே, என்ன பேச்சு பேசுற நீ? நான் பேசுறது கூட இப்ப உங்களுக்கு கேவலமா ஆயிடுச்சுல மம்மி. அவ்வளவுதான், இப்ப நான் நம்பர் 2வா மாறிட்டேன். ககன் மாமாவை லவ் பண்ண, அங்கேயும் நான் நம்பர் 2 தான். அவ வாரிசா இந்த வீட்டுக்கு வந்தானா, இங்கேயும் நம்பர் 2 தான். எதுக்கு மேல நான் எதுக்கு வாழணும்? வாழணும்னா இன்னொருத்தருடைய வாழ்க்கையை அழிச்சிட்டாவது நம்ம வாழ்ந்து ஆகணும். முதல்ல நீ அதை கத்துக்கோ. புரியலையா? உன் அம்மா மாதிரி மாறுன்னு சொல்றா. கரெக்ட் தானே அபூர்வா? அதேதான் சித்தி. இங்க பாரு நட்சத்திரா, பூமிய இங்க கூட்டிட்டு வான்னு அழுது நான் ஒப்பாரி வச்சது அந்த பூமி மேல இருக்கிற பாசத்தினால இல்ல, பகையில. இந்த பச்சாதாபத்தை பத்தி சொல்றியா? அப்படிலாம் எனக்கு எப்பவுமே இருந்தது இல்ல. அதாவது உங்க அம்மாவோடது வெக்கங்கட்ட பொழப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காமா. சித்தி கொஞ்சம் இரு.
நக்ஷத்ரா ரொம்ப சின்ன பொண்ணுல்ல, கொஞ்சம் விவரமா சொன்னாதானே குழந்தைக்கு புரியும். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நீ வாயை முடிக்கிட்டு இரு. ம், ம், ம். இங்க பாரு பேபி, அந்த பூமி அந்த ககன் வீட்லயே இருந்தா அவள அவன் எப்பவுமே காப்பாத்திக்கிட்டே தான் இருப்பான். அதனாலதான் அந்த மாதிரி அழுது அவளை நான் இங்க வர வைக்கிறேன். இன்னைக்கு ராத்திரியே நான் அவ கதைய முடிச்சிருவேன். எப்பவுமே இந்த வீட்ல நம்பர் 1 நீ மட்டும்தான் இருப்ப. சொல்றது புரியுதா? உன் நடிப்புக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய காரணம் இருக்கா? அது இந்த மரமண்டைக்கு புரியாம போயிடுச்சுமா. பாத்தீங்களாப்பா என்னோட நிலைமை எப்படி இருக்குன்னு? உயிருக்கு உயிரா காதலிச்ச ககன் நான் உங்களோட பொண்ணா இருக்கிறதுனால இப்ப என்ன வேண்டான்னு சொல்றாருப்பா. அவரு நான் உங்களோட பொண்ணுங்கிற அடையாளத்தையே விட்டுட்டு வரேன்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாருப்பா. என்னோட இந்த பொறுப்பு வரமா சாபமானே எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. நான் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு காரணம் நீங்க தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க என் அப்பாவா இல்லாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு இப்ப எனக்கு தோணுதுப்பா. அம்மா என்ன காப்பாத்தி வெளியில தூக்கி எறிஞ்சாங்க. தன்னோட 2 கைகளால காப்பாத்தின அவரு எனக்கு சாமி மாதிரி. நீங்களும் என் பார்வையில சாமிதான். 2 சாமியில யார தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியாம தான்ப்பா நான் இவ்ளோ நாளா இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நான் உங்களை குறைச்சி எடை போட்டு பேசுறேன்னு நினைக்காதீங்கப்பா. ஆனா உயிர் கொடுத்த அம்மா நான் பிறந்ததும் சமாதி ஆயிட்டாங்க. பால் கொடுக்க வேண்டிய உங்க கைகளுக்கு அந்த விஷயம் தெரியாதுல்லப்பா, நான் உயிரோட தான் இருக்கேன்னு.